சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருபியோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமः. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய திருவாரூர் பதிகத்துடைய முதல் பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பாடல். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, என்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. தியாகராஜாவை வேண்டிக்கும் போது நமக்கு பொன் மெய்ப்பொருள் ரெண்டும் கிடைக்கும். திருவாரூரில் இருக்க சுவாமியுடைய தனித்துவமான எத்தனையோ குணாதிசயங்கள்ல இதுவும் ஒன்று. தன்னுடைய அடியார்கள் என்ன கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய இறைவன். ஆனால் தான் தியாக ராஜன்னு பேர் பெற்றவன். காசு பணம் இந்த உலகத்துல நம்ம வாழறதுக்கு முக்கியமான தேவை, அதை கொடுக்கக்கூடிய இறைவன். ஆனால் தான் பொன் மெய்ப்பொருள், அதனுடைய மனிதன் மூழ்கிடக்கூடாது, அதிலிருந்து அவன் தெளிஞ்சும் வரணும். அதனால் அவன் இறந்தால் அவனுக்கு முக்தியையும் கொடுக்கக்கூடிய இறைவன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. போகத்தையும் கொடுத்து அது மட்டும் நிந்திரக்கூடாது, அது மேல நீ முக்தி நிலையையும் அடையணும்னு திருன்னு சொல்லக்கூடிய அதையும் கொடுத்து, பின்னை என் பிழையை பொறுப்பானை. தப்பு பண்ணாத மனிதன் யாருமே இல்லை இல்லையா? மனிதர்கள் தப்பு பண்ணா அதை மன்னிச்சு காப்பாற்றக்கூடிய இறைவன். பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை. அவன் நான் தவறே செய்யாத அளவுக்கு என்னை தடுத்து ஆளக்கூடிய இறைவன். பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, என்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மானை. அவன் இப்பேற்பட்டவன் தான் அப்படின்னு ஒரு வரையறையில நிறுத்தி சொல்லிட முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன், எளிவந்த பிரானை, எனக்கு சுலபத்துல வந்தவன். நான் இருந்த இடத்துல உட்கார்ந்துன்னு தியாகராஜான் மனசை விட்டு கூப்பிடும் பொழுது எனக்கு எளியாய் வந்தவன். அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. அன்ன வயல்களால் சூழப்பட்டதான திருவாரூர் நகரத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஆரூரானை நான் மறந்தும் வாழ்வேனோ அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப அருமையான பாடல். இதோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வர அடுத்த நல்ல பதிவுகள்ல திருவாரூர் தியாகராஜ சுவாமியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.